பாசும் தழைய போட்டு பாடுபடு ஜல்லக்கண்ணு. ஆத்தூரு கிச்சடி சம்பா, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு. ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு. நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு ஜல்லக்கண்ணு. நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு ஜல்லக்கண்ணு. கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாட வச்சு, கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு. நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு ஜல்லக்கண்ணு. பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே, பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. நீயும் சித்து போட்டு பணத்தை எண்ணு ஜல்லக்கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெற்பயிரில் நீர் மேலாண்மைக்காக உருவாக்கப்பட்ட நீர் அளவு உணரி அமைப்பு குறித்து விரிவாக விவரிக்கிறார் திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர் செல்வ பெருமாள் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் பசுமை குடில் அமைத்து கொய்மலர் ஜெர்பரா நாற்றுக்கள் நடவு செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கிராம வேளாண்மையாளர் MS மேகநாதன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் பாரத பிரதமரின் புதிய பயிர் காப்பீடு திட்டம், அறிக்கையிடப்பட்ட பயிர்களுக்கு அறிக்கையிடப்பட்ட கிராமங்களில் செயல்படுத்துதல் குறித்து இம்மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் ராமசுப்பிரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மத்திய மாநில அரசுகள் வேளாண்மையாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் தோட்டக்கலைத்துறையின் வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் பசுமை குடில் அமைத்து கொய்மலர் ஜெர்பரா நாற்றுக்கள் நடவு செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கிராம வேளாண்மையாளர் MS மேகநாதன் அவர்களை சந்தித்த போது மாவட்டம் கோத்தகிரி வட்டத்தில் இந்த மசக்கல் என்ற கிராமத்தில் வந்து இந்த மலர் சாகுபடி செஞ்சிட்ருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு நான் கார்னேஷன் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல்ஸ் தோட்டக்கலைத்துறை மூலமா 50% மானியத்தில் இந்த பசுமை குடில் அமைத்து அப்புறம் முதல்ல மலர் சாகுபடி செய்கிறது ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அது மூலிமா வந்து இது இப்போ தோட்டக்கலைத்துறை மூலமா வந்து இந்த பசுமை குடில் அமைச்சு நாங்கள் வந்து இந்த ஜெர்பரான்ற ஒரு மலர் சாகுபடி வெரைட்டி வந்து ஜெர்பரா இதோட நேமுங்க. ஜெர்பரா நாற்றை வந்து நாங்கள் சாகுபடி செஞ்சிட்ருக்கோம். இது இல்லாமல் வந்து நாங்கள் கார்னேஷன், கிருஷாந்தியம் இந்த 3 வெரைட்டி செஞ்சிட்ருக்கோங்க. தோட்டக்கலைத்துறை மூலமா வெஜிடபிளை விட இந்த மலர் சாகுபடி ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் வந்து ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்குங்க. இப்போது நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறது மலர் சாகுபடியில் வந்து இப்போ வந்து இங்கே வந்து ஒரு 7000 ஸ்கொயர் மீட்டரில் வந்து இந்த மலர் சாகுபடி செஞ்சிட்ருக்கோம். அது இல்லாமல் கார்னேஷன் ஒரு 4000 ஸ்கொயர் மீட்டர் செஞ்சிட்ருங்க. இதில் வந்து இந்த க்ரீன் ஹவுஸை பொறுத்தவரை என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த 50% மானியத்தில் சொட்டு நீர் பாசனம் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் இந்த பிளான்டிங் இதோட காஸ்ட் வந்து 25 ரூபாங்க. இதில் வந்து 12 ரூபா 50 பைசாவும் நமக்கு வந்து 50% மானியத்தில் இந்த நாற்றும் கிடச்சிடுதுங்க. ஜெர்பரா நாற்றும் கிடச்சிடுது. அது இல்லாமல் ப்ளஸ் வந்து இப்போது ஒவ்வொரு டைமுக்கும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இப்போ வந்து இங்கே மலர் சாகுபடி செஞ்சுட்டு மற்றதெல்லாம் இந்த ஃப்ளவர் எல்லாம் வந்து பெங்களூர் ஏற்றுமதி ஆகுதுங்க. பெங்களூருக்கு போகுதுங்க. பெங்களூரில் தான் வந்து எங்களுக்கு வந்து சென்டர் பாயிண்ட்டு.
இந்த மலர் வந்து என்ன சொல்கிறதுனா மலர் சந்தை வந்து எங்களுக்கு வந்து பெங்களூர் தான் இருக்குது. அதே வந்து இது வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரை மெயின் சீசன் போயிட்டுருக்குங்க. அதனால தான் இப்போ வந்து இதில் வந்து ஃப்ளவர் இல்லை, இதில் வந்து டிஸ்ப்ளீட்டிங் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து அடுத்த மாதத்துலேருந்து ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆகிடும். ஆகிட்டுமே நமக்கு இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரை, பிப்ரவரி 15 வரை பீக்காக இருக்குங்க. அந்த டைமிங்கில் தான் நமக்கு வந்து மெயின் சீசனாக இருக்குது. இப்போ இந்த ஜெர்பராவை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 ரூபா வந்து வருஷம் ஃபுல்லாக நமக்கு ஆவரேஜ் கிடைக்குங்க. அன்சீசனில் 2 ரூபா 1 ரூபாலாம் போகும். அந்த சீசன் உங்களுக்கு த்ரூஅவுட் இயர் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 4 ரூபா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வந்து நம்ம வந்து மற்ற வந்து வெஜிடபிளை பண்ணுறத விட இந்த பசுமை கூடையில் அமைச்சு வந்து மலர் சாகுபடி பண்ணால் அவங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும்ன்ட்டு என்னோடய கருத்து. இந்த எல்லோ கலர் ஷீட்டானது வந்து இதில் இருக்கிற சார் உறிஞ்சும் பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது சார். இது மேக்ஸிமம் இது போட்டிங்களன்னா ஒரு 50% வந்து மெடிசின் வந்து நமக்கு கம்மியாகிடும். இந்த ஐடியா வந்து இது வந்து இதோட கவரோட இது ப்ரைஸ் வந்து 5 ரூபா ஆகுதுங்க, இந்த கவர் ப்ரைஸு. இதே வந்து இந்த சைஸில் எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் எல்லாம் போட்டிங்கன்னா 100-150 ரூபா ஆகிடுங்க. அது ஃபேஸ்டோடு இருக்கும். பட் இது வந்து இந்த கவரை வச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து விளக்கெண்ணெயை பூசிட்டு வச்சுட்டாவே போதும். ஒரு மாதத்துக்கு நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு மேலே வந்து இது வந்து ஒரு ஷர்ப்பு ஏதாவது போட்டு வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஆயில் போட்டு ஃபேஸ் ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 100% இதில் இருக்கிற இப்போ மைட்ஸு, த்ரிப்ஸு, இந்த சக்கிங் ஃபெஸ்ட் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆகுதுங்க. அதாவது இந்த ஒரு ஜெர்பரா செடியில் இருந்துங்க மாதம் வந்து 4 ஃப்ளவர் எடுக்கலாங்க சார். மாதம் 4 ஃப்ளவர் எடுக்கிறோம். அது இல்லாமல் இதுக்கு வந்து கவர் பண்ணிவிட்டு வாட்டரிங் கொடுத்து அதுக்கப்புறம் சேஃப்டியாக வந்து பாக்ஸில் வந்து பேக்கேஜ் பண்ணி பெங்களூர் அனுப்பிச்சி விட்டுறோம். இந்த தொழில் இப்போதைக்கு இந்த தொழில் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குது. இது இல்லாமல் இதில் பல வெரைட்டிங்க இருக்குது. இதில் கார்னேஷன் இருக்குது, லில்லியம் இருக்குது, ஏஷியாட்டிக் லில்லியம் இருக்குது, கிருஷாந்தியம் இருக்குது, அப்புறம் கேலா லில்லி, பல வெரைட்டி இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் வந்து எல்லோரும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் கூட இந்த பொக்கே இல்லாமல் யாருமே போகிறதில்ல. அந்தளவுக்கு வந்து ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. படித்த இளைஞர்கள் எல்லாம் வந்து எல்லாமே கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், எல்லாமே வேறு தனியாரில் வேலை கிடைக்கும்ன்ட்டு இருக்காமல் நம்பாமல் 100% வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற சின்ன அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் பேங்க்கில் லோன் கொடுக்குறாங்க. இந்த ஃப்ளோரிகல்ச்சருக்குன்னா உடனே கொடுக்குறாங்க. அவங்க படிச்சுட்டு சும்மா இருக்காமல் இது மாதிரி பசுமை குடில் அமைச்சு மலர் சாகுபடி செய்தால் ஃப்யூச்சர் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும்ன்ட்டு என்னோட கருத்துங்க. வணக்கம், நன்றி. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் MS மேகநாதன் அவர்களை 09626795826 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் பாரத பிரதமரின் புதிய பயிர் காப்பீடு திட்டம், அறிவிக்கையிடப்பட்ட பயிர்களுக்கு அறிவிக்கையிடப்பட்ட கிராமங்களில் செயல்படுத்துதல் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் இம்மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் ராமசுப்பிரமணியன் அவர்கள். PMFBY என்று சொல்லக்கூடிய பாரத பிரதமருடைய பிரைம் மினிஸ்டர் ஃபசல் பீமா யோஜனா என்று சொல்லக்கூடிய புதிய பயிர் காப்பீட்டு திட்டம் வந்து இப்பொழுது அகில இந்திய அளவில் எல்லா மாநிலங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்திலும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவிப்பிற்கிணங்க அனைத்து மாவட்டங்களிலும் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டத்திலே இந்த ரபி பருவத்தில் இந்த பாரத பிரதமருடைய புதிய பயிர் திட்டம் ஈரோடு மாவட்டத்தில் அனைத்து வட்டாரங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வேளாண்மை பயிர்களான நெல் 2ஆம் போகம், நெல் 3ஆம் போகம், மக்காச்சோளம் இரவை, நிலக்கடலை இரவை, எள் இரவை, கரும்பு, பருத்தி மற்றும் தோட்டக்கலை பயிர்களான மரவள்ளி கிழங்கு, சின்ன வெங்காயம் மற்றும் வாழை போன்ற பயிர்களுக்கு புதிய பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முந்தைய ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட பயிர் காப்பீட்டு திட்டங்களில் அதிக பயன் விவசாயிகளை சென்று அடையாத காலகட்டத்தில் இந்த புதிய பயிர் காப்பீட்டு திட்டம் அனைத்து விவசாயிகளையும் சென்றடையும் வண்ணம் அனைத்து வருவாய் கிராமங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதற்கான பயிர் அறுவடை பரிசோதனை ஒவ்வொரு வருவாய் கிராமத்திலும் நடத்தப்பட்டு அதனுடைய மகசூல் வேளாண்மைத்துறை, புள்ளியியல் துறை, வருவாய்த்துறை அலுவலர்களால் கணிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே இந்த பயிர்
இழப்பீடு கணக்கிடப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. முந்தைய ஆண்டுகளில் பிற்கால அளவிலும் வட்ட அளவிலும் பயிர்களுடைய இழப்பு கணக்கிடப்பட்டது. இதனால் பெரும்பாலான விவசாயிகளுக்கு இதனுடைய பயன் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த புதிய திட்டத்தின் கீழ் வருவாய் கிராமங்கள் தேர்ந்தெடுப்பதால் அதிக விவசாயிகள் பயனடையக்கூடும். அதனால் அனைத்து விவசாயிகளும் இத்திட்டத்திலே சேர்ந்து 100% பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த திட்டத்திலே கடன் பெறக்கூடிய விவசாயிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலோ, ஷெட்யூல்டு வங்கிகளிலோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளிலோ கடன் பெறும் விவசாயிகள், பயிர்க்கடன் பெறும் விவசாயிகளுக்கு கட்டாயமாக பிரீமிய தொகை வசூலிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் கடன் பெறாத விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயன்பெற முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் முடியும். அதற்கான வாய்ப்புகள் கடன் பெறாத விவசாயிகளும் இத்திட்டத்திலே தங்கள் விருப்பத்தின் பேரில் வாலண்டியராக இந்த திட்டத்திலே சேரலாம். இதற்கு உதவி செய்வதற்கு வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை அலுவலர்களும் வங்கிகளும் உதவுவதற்கு தயாராக இருக்கின்றன. இதற்காக ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் என்று சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு உதவும் மையங்கள் உருவாக்கப்பட்டு அதற்கு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு உதவக்கூடிய அளவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ கடன் பெறும் விவசாயிகளும் பயன்பெறலாம், கடன் பெறாத விவசாயிகளும் இந்த திட்டத்தின் கீழ் முழுமையாக பயன்பெறலாம். இந்த காப்பீட்டு தொகை எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது? ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு காப்பீட்டு தொகை. உதாரணமாக இப்போ நெற்பயிர் என்று எடுத்துக்கொண்டால் ஈரோடு மாவட்டத்திலே நெற்பயிருக்கான 2ஆம் போகம் 3ஆம் போகம் ரபி பருவத்திலே வரக்கூடிய பயிர்களுக்கு சுமார் 26,000 ரூபாய் முழு காப்பீட்டு தொகையாக எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான பிரீமியம் எவ்வளவு செலுத்த வேண்டும்? இந்த முழு காப்பீட்டு தொகையை பெறுவதற்கான பிரீமியம் என்றால் 1.5% பிரீமிய தொகையிலே 1.5% மட்டும் விவசாயிகள் செலுத்தினால் போதும். மீதமுள்ள 88.5% மத்திய மாநில அரசுகள் சரிபாதியாக விவசாயிகளுக்காக பிரீமியத்தை அவர்கள் செலுத்தி விடுகிறார்கள். இவ்வளவு ஒரு வசதிகள், இவ்வளவு அரசு உதவியை முழுமையாக நமது விவசாயிகள் பயன்படுத்தி கொண்டு இந்த திட்டத்தில் சேர்ந்து இந்த முழு பயிர் அறுவடை பெறாத பட்சத்திலும் 4 நிலைகளிலே இந்த பயிர் அறுவடை பரிசோதனையை நடத்தி 4 நிலைகளிலே இந்த இழப்பீட்டு தொகை வழங்கப்படுகிறது. உதாரணமாக இதற்கு முன்பு இல்லாத அளவிற்கு அறுவடைக்கு முன்கூட்டியே வரக்கூடிய ஒரு 4 பருவ இழப்புகளுக்கு விதைக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையிலே ப்ரிவென்டிவ் சோயிங் அப்படின்னு சொல்லுவோம். விதைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு 25% மதிப்பீடு இழப்பீடு வழங்கப்படுகிறது. உதாரணமாக 26,000 ரூபாய் நமக்கு காப்பீட்டு தொகை என்றால் விதைக்க முடியாது, அதாவது பருவமழை பொய்த்தாலோ, வறட்சி ஏற்பட்டாலோ, அல்லது வாய்க்கால்களிலே நீர் வராமல் போய் உதாரணமாக நெல் விதைப்பு ஏற்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அந்த விவசாயிக்கு பிரீமிய தொகை செலுத்திய பட்சத்தில் அவருக்கு 6,250 ரூபாய் உறுதியாக 25% அந்த காப்பீட்டு தொகையிலிருந்து 1 மாத காலத்திற்குள் அவருக்கு வழங்கப்படுகிறது. அதே போல் 2வது கட்டத்தில் விதைப்பு பொய்த்து போகிறது. தண்ணீர் இருக்கிறது, லேசாக ஒரு நாற்றங்கால் அமைக்கிறார்கள், விதைத்து விடுகிறார்கள், அல்லது நேரடி விதைப்பு மேற்கொள்கிறார்கள், அல்லது நடவு மேற்கொண்டு விடுகிறார்கள். அப்போ நடவு மேற்கொண்ட பிறகு அந்த நர்சரியோ அல்லது நடவு நட்ட பயிரோ இழப்பு ஏற்படுகிறது, தண்ணீர் இல்லாமல் வறண்டு போய் விடுகிறது என்று சொன்னால் அந்த கட்டத்திற்கும் 25% இழப்பீடு மத்திய மாநில அரசுகள் வழங்குகிறது. அது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட காப்பீட்டு நிறுவனம் இந்த இழப்பீட்டு தொகையை வழங்குகிறார்கள். அந்த அளவிலே நமது ஈரோடு மாவட்டத்திற்கு இந்திய பயிர் காப்பீட்டு திட்ட நிறுவனம் பொறுப்பேற்று கொண்டு இந்த மத்திய அரசு நிறுவனம் இதற்கான முழு இழப்பீட்டு தொகையை வழங்குவதற்கு சம்மதித்திருக்கிறார்கள். அதே போல் 3வது நிலையாக பயிர் இழப்பீடு, பூச்சி நோய் தாக்கினாலோ அல்லது திடீரென்ற புயல், வெள்ளம் இது போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏதாவது ஏற்பட்டு பயிர் இழப்பு ஏற்பட்டு அந்த நாள் பயிர் சேதம் ஏற்பட்டால் அதற்கு இந்த 25% இழப்பீட்டு தொகை மொத்த காப்பீட்டு தொகையிலிருந்து விவசாயிக்கு, குறிப்பாக தனிப்பட்ட விவசாயி கூட இந்த தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இந்த 3 நிலையும் தாண்டி அறுவடை நிலைக்கு வந்த பிறகு அறுவடை காலத்தில் ஒரு புயலோ மழையோ அதிகமாக பெய்து பயிர் சாயக்கூடிய நிலையிலோ அல்லது பயிரோடைய இழப்பு, அறுவடை இழப்பு, நெல் நெல்லில் வயலிலிருந்து அறுவடை செய்ய முடியாத நிலை அந்த மாதிரி ஏற்படும் பொழுது அறுவடை பின் இழப்பு என்ற இனத்தின் கீழ் இதற்கு போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ், அப்படி அறுவடைக்கு பின் இழப்பு என்ற பிரிவின் கீழ் 25% இழப்பீடு அந்த காப்பீட்டு நிறுவனம் வழங்க தயாராக இருக்கிறார்கள். இந்த 4 நிலைகளையும் தாண்டி ஒட்டுமொத்தமாக ஒரு கிராம அளவிலே விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்திருக்கிறோம்,
ஒரு 100 விவசாயிகள் வந்து 100 ஏக்கரில் பயிர் காப்பீடு செய்திருக்கிறோம். அந்த 100லே 75% மேல் இழப்பீடு அந்த கிராமத்திலே மொத்தமாக பயிர் சேதம் ஏற்பட்டு அல்லது வறட்சியினால் பயிர் காய்ந்து போயிருந்தால் நிச்சயம் அந்த அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர் காப்பீடு செய்த அனைத்து விவசாயிகளுக்குமே வந்து அந்த ரூபாய் 26,000 என்ற காப்பீட்டு தொகையிலே 90% குறையாமல் அவர்களுக்கு இழப்பீட்டு தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இதை பதிவு செய்வதற்கு நெற்பயிர் பொறுத்த மட்டிலே 2ஆம் பருவத்திற்கு நவம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் அனைத்து விவசாயிகளும் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு ஏக்கருக்கான பிரீமியம் கட்டணம் வந்து ரூபாய் 390 மட்டுமே. இதனால் இந்த நெற்பயிரிலே நிச்சயமான ஒரு அறுவடை கிடைக்காத பட்சத்தில் விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டுவதற்கு இந்த பயிர் காப்பீடு திட்டம் மிகவும் உறுதுணையாக இருக்கும். இதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மை இணை இயக்குனர் ராமசுப்பிரமணியன் அவர்களை 09842679500 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1,700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1,780 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் காரமடையில் 1,800 முதல் 2,000 ரூபாய் வரையிலும், தேனியில் 1,720 முதல் 1,780 ரூபாய் வரையிலும், மக்காச்சோளம் இதர ரகம் திண்டுக்கல்லில் 1,450 முதல் 1,650 ரூபாய் வரையிலும், கெங்கவல்லியில் 1,550 முதல் 1,600 ரூபாய் வரையிலும், நெல் இதர ரகம் கம்பத்தில் 1,520 முதல் 1,580 ரூபாய் வரையிலும், ராமநாதபுரத்தில் 1,400 முதல் 1,600 ரூபாய் வரையிலும், கேழ்வரகு இதர ரகம் திண்டிவனத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 2,500 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக 1,555 முதல் 3,080 ரூபாய் வரையிலும், விருத்தாச்சலத்தில் 1,640 முதல் 3,180 ரூபாய் வரையிலும், பருத்தி இதர ரகம் திண்டுக்கல்லில் 3,400 முதல் 4,400 ரூபாய் வரையிலும், கொளத்தூரில் 5,000 முதல் 5,600 ரூபாய் வரையிலும், மணிலா இதர ரகம் கரூரில் 4,200 முதல் 4,400 ரூபாய் வரையிலும், வேலூரில் 4,120 முதல் 6,990 ரூபாய் வரையிலும், காய்ந்த மிளகாய் இதர ரகம் கொளத்தூரில் 12,000 முதல் 14,000 ரூபாய் வரையிலும், மஞ்சள் விரலி இதர ரகம் கரூரில் 7,600 முதல் 7,800 ரூபாய் வரையிலும், சேலத்தில் 7,570 முதல் 8,650 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 6 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கீரை வகைகளில் கீரைகள் கட்டு ஒன்று 7 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 14 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 14 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 80 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 250 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 250 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் இன்றைய விலை நிலவரம். தருமபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 366 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 349 ரூபாய்க்கும், சராசரியாக 358 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 512 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 306 ரூபாய்க்கும், சராசரியாக 458 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 526 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 470 ரூபாய்க்கும்,
சராசரியாக 511 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 488 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 410 ரூபாய்க்கும், சராசரியாக 466 ரூபாய்க்கும், ஓசூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 470 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பேசின் கச்சாப்பட்டின் விலை 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 3130 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 2970 ரூபாய்க்கும், சராசரியாக 3070 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 18.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 48.6% காற்றின் வேக மணிக்கு 2.2 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 34.8% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 15.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 59.5 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 364 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 888.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பத மணிக்கு 1.9 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. மற்றும் பல்வேறு பயன்பாட்டிற்கு நீர் தேவை அதிகரித்து வரும் இந்நிலையில் நீரை முறையாக பாதுகாத்தலும் சீரிய நீர் மேலாண்மை உத்திகளை கையாளுதலும் மிக அவசியமாகின்றது. அதிக நீர் தேவைப்படும் நெட் பயிர் சாகுபடியில் நீர் மேலாண்மைக்காக உருவாக்கப்பட்ட நீர் அளவு உணரி அமைப்பு குறித்து விவரிக்கிறார் திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர் செல்வ பெருமாள் அவர்கள். நீர் மேலாண்மைக்காக உருவாக்கப்பட்ட ஜிப்சம் பிளாக் மூலம் மண் ஈரப்பதத்தை கண்டுபிடிக்கும் சென்சார் கருவி. மண்ணின் ஈரப்பதமானது ஜிப்சம் பிளாக்கில் பொருத்தப்பட்டுள்ள 2 எலக்ட்ரோடுக்கு இடையே ஏற்படும் எதிர்ப்பாற்றலை கொண்டு மண்ணின் ஈரப்பதத்தை கணக்கிடப்படுகிறது. இது பயிருக்கு ஏற்றவாறு இந்த ஜிப்சம் பிளாக் சென்சார் மண்ணில் புதைக்கப்படுகின்றன. இதோடைய ஆயுள் காலம் மண்ணின் வகையை பொறுத்து 3 முதல் 5 ஆண்டுகள் ஆகும். மண்ணின் ஈரப்பதம் குறையும் போது ஜிப்சம் பிளாக் சென்சாரின் மூலம் அதன் நீர் தேவையை தகவலை தெரிந்து கொண்டு மைக்ரோ கண்ட்ரோலர் என்னும் கட்டுப்பாட்டு கருவிக்கு தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஜிப்சம் பிளாக் சென்சாரில் 2 முனைகள் உள்ளன. அதில் ஒரு முனை மண்ணின் ஈரப்பதம் காட்டும் LCD டிஸ்பிளேக்கும் மற்றொரு முனை LCD டிஸ்பிளேவில் உள்ள அவுட்புட் டெர்மினலுக்கும் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த தானியங்கி பாசன கருவியில் இருந்து வரும் 230 வோல்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் மின்மாற்றின் மூலமாக, அதாவது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக 12 வோல்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்டாக மாற்றப்படுகிறது. பிறகு ரெக்டிஃபையர் என்ற கருவியின் மூலம்
ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் டைரக்ட் கரண்டாக மாற்ற உதவுகிறது. பின்பு ரெகுலேட்டர் மற்றும் ஃபில்டரிங் கருவியின் மூலமாக 5 வோல்ட் டைரக்ட் கரண்டாக மாற்றி மைக்ரோ கண்ட்ரோலர் கட்டுப்பாட்டு கருவிக்கு நிரந்தரமாக அனுப்பப்படுகிறது. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் கட்டுப்பாட்டு கருவியில் 3 முனைகள் உள்ளன. அதில் ஒரு முனை மாய்ஸ்சர் ரீடிங் மண் ஈரப்பதத்தை காட்டும் LCD டிஸ்பிளேவுக்கும், மற்றொரு முனை 3 ஃபேஸ் பம்ப் செயல்படுத்துவதற்காக ஸ்டார்டர் என்ற கருவியின் மூலம் மின்சாரம் அனுப்பப்படுகிறது. மூன்றாவது முனை குளோபல் சிஸ்டம் மானிட்டரிங் மூலம் விவசாயிகளுக்கு கைபேசியின் மூலம் குறுஞ்செய்தி அனுப்பப்படுகின்றது. இந்த ஜிப்சம் பிளாக் சென்சார் மின்சார ஒயர் மூலம் தானியங்கி சென்சார் கருவிக்கு இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயிரின் மண் ஈரப்பதம் அதிகரித்தவுடன் சென்சார் கருவியிலிருந்து தானியங்கி பாசன கருவிக்கு தகவல் அனுப்பப்படுகிறது. இதன் மூலமாக பம்ப் தானாகவோ செயல்படுத்தவோ நிறுத்தவோ முடிகின்றது. இந்த கருவி கைபேசி மூலமாகவும் அதன் கட்டுப்பாட்டை நாம் செயல்படுத்த முடியும். இதன் விளைவாக விவசாயிகளுக்கு குறுஞ்செய்தி மூலமாக கைபேசியின் மூலம் நாம் தகவலை அறிந்து கொள்ளலாம். இந்த அமைப்பு நெற்பயிரின் நீர் மேலாண்மைக்காக உருவாக்கப்பட்ட நீர் அளவு சென்சார் கருவி. நீர் அளவு சென்சார் கருவியானது இயக்க விசை மூலம் தண்ணீரில் முழுமையாக மூழ்கியும் மூழ்காமலும் மிதத்தல் விதிப்படி நிலத்தில் உள்ள நீரின் அளவை கணக்கிடப்படுகிறது. இந்த சென்சாரில் 2 பாகங்கள் உள்ளன. ஒன்று லிவர் டைப் மைக்ரோஸ்விட்ச், மற்றொன்று 2 HDPE பந்துகள். இந்த 2 பாகங்களும் நைலான் கயிறு மூலம் இக்கருவியில் இணைக்கப்பட்டுள்ளது. எப்பொழுது நீர்மட்டம் நிலத்தில் குறைகிறதோ அப்பொழுது பந்துகளின் எடைகளை பயன்படுத்தி லிவர் டைப் மைக்ரோ சுவிட்ச் செயல்பட தொடங்குகிறது. அதாவது நிலத்தில் நீர் குறையும் போது பந்துகளின் எடையின் அழுத்தத்தினால் லிவர் டைப் மைக்ரோ சுவிட்ச் கீழ் நோக்கி தள்ளப்படுகிறது. பிறகு பாசன காரணத்தினால் நீர்மட்டம் அதிகரிக்கும் போது பந்துகளின் எடை இலக்கத்தினால் பந்துகள் தண்ணீர் மேலே மிதக்க தொடங்குகின்றன. அப்பொழுது லிவர் டைப் மைக்ரோ சுவிட்ச் மேல் நோக்கி தள்ளப்படுகிறது. உதாரணமாக நெற்பயிரில் 5 சென்டிமீட்டர் ஆழம் நீர் அளவு போதுமானது. இதற்கு ஏற்றாற்போல் இக்கருவியில் நைலான் கயிறு மற்றும் பந்துகளின் அளவு வடிவமைக்கப்பட்டுள்ளது. சென்சார் கருவி மின்சார ஒயர் மூலம் தானியங்கி கருவிக்கு இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக நெற்பயிரின் நீர் மட்டம் எட்டியவுடன் சென்சார் கருவியிலிருந்து தானியங்கி பாசன கருவிக்கு தகவல் அனுப்பப்படுகிறது. இதன் மூலம் பம்ப் தானாகவோ செயல்படுத்தவோ நிறுத்தவோ முடியும். வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் இக்கருவி பரிசோதனைக்கப்பட்டது. அப்பரிசோதனையில் நீரளவு சென்சார் பயன்படுத்தாத நிலத்தை காட்டிலும் நீரளவு சென்சார் பயன்படுத்த நிலத்தில் 17.9% மகசூல் அதிகரிப்பும் 15.6% நீர் சேமிப்பும் கண்டறியப்பட்டது. இக்கருவியின் மூலம் இரவு நேரங்களில் வயல்வெளிகளில் பாம்பு மற்றும் விஷப்பூச்சிகள் கடிக்காத வண்ணம் விவசாயிகளின் உயிரிழப்பை பெரிதும் தடுக்க உதவுகின்றது. இதன் மூலம் விவசாயிகளின் நீர், நேரம் மற்றும் மின்சாரம் சேமிக்க மிகவும் உதவி புரிகிறது. மேலும் விவரங்கள் பெற ஆராய்ச்சி மாணவர் ஏ செல்வபெருமாள் அவர்களை 09843653307 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 16/11/2016 புதன்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைத்து பயன்பெற்ற விழுப்புரம் மாவட்டம் ஊரல் கிராம வேளாண்மையாளர் கே. கமலக்கண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்துவதில் மாவட்ட முதன்மை வங்கியின் செயல்பாடுகள் குறித்து இம்மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் எம். சந்திரசேகர் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திரவ உயிர் உர உற்பத்தி தொழில்நுட்பம் குறித்து கடலூர் மாவட்டம் உயிர் உர உற்பத்தி மைய முதுநிலை வேளாண் அலுவலர் ஜி. பாலசுப்ரமணியன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.